guys, good evening. Good evening all. So எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். So yes guys, today we are going to start with a new chapter, breathing and exchange of gases. So எல்லாரும் ரெடியா? So good evening guys. So all the future doctors எல்லாரும் கிளாஸுக்கு ரெடியா? Yes. Okay. Right. So start பண்ணிடலாமா? Good evening. Okay, so Animal Kingdom almost முடிச்சாச்சு. Maybe இன்னும் ஒரு செஷன் லாஸ்ட்ல we'll see. ஓகேவா? So இன்னைக்கு very interesting chapter, breathing and exchange of gases. இதுல இருக்கக்கூடிய the main concepts, mechanism of breathing பத்தி ஒரு 15 minutes நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேத்து மாதிரியே fill in the blanksல கண்டினியூ பண்ணலாம். Okay, so all of you guys ready? So class start பண்ணிடலாமா? So அதே மாதிரி உங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. So இன்னைக்கு என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்க? So நீட் எக்ஸாம் வந்துட்டே இருக்கு இல்லையா? So almost ஒரு 30 days. Yes. எக்ஸாக்டா பார்த்தா ஒரு 30 நாள் நம்ம கையில் இருக்கு. ஸோ இந்த 30 நாள்ல இந்த நீட் எக்ஸாம்ல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மேபி பயோவை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ பயாலஜியை பொறுத்தவரையிலும் 360க்கு 100%, அதாவது 300+ வாங்கணும் அப்படின்னா பயாலஜியில இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ வெயிட்டேஜ் தெரிஞ்சு படிக்கணும் அண்ட் ரிப்பீட்டடா எந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 300+ டார்கெட் அடிக்கலாம். ஓகே, எஸ். Okay, so shall we start? So எல்லாரும் ரெடியா? ரோஹித் 10th பத்தின டவுட் ஆல்ரெடி 10th லைவ் போயிட்டு இருக்குப்பா. நீங்க அங்க போய் கேளுங்க. ஓகே guys, so breathing and exchange of gasesல இதுக்கு முன்னாடி எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க அப்படிங்கற ஐடியா யாருக்காச்சும் இருக்கா? எஸ் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், ஸோ கான்செப்டை ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 15 மினிட்ஸ் நம்ம நேற்று செஷனில் எப்படி அந்த fill in the blanks வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணோம், என்சிஆர்டி லைன் பை லைன். ஸோ அந்த லைன் பை லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், ஆல் ஆஃப் யூ ரெடி? ஸோ ஃபுல் எனர்ஜியோடு இருக்கீங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? ஸோ டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அண்ட் நேத்தோட ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? ஸோ செக் பண்ணிட்டீங்கன்னா புட்ட தம்ஸ் அப். எஸ். ஸோ நேத்தோட ஆன்சர்ஸ், ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருச்சா? ஸோ ஹேவ் யூ கைஸ் செக் த ஆன்சர்ஸ்? இன்னுமே செக் பண்ணலையா? ஸோ செக் பண்ணலன்னா நேத்தோட ஆன்சர்ஸ், அதுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்சிஆர்டி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நான் சொன்ன மாதிரி 22, 23 பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஓகேவா 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி ஃப்ரம் டைரக்ட் என்சிஆர்டி. ஸோ பாட்னியா இருக்கட்டும், ஜுவாலஜியா இருக்கட்டும். அப்போ அந்த என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சாலே நம்மளால ஒரு 300+ மார்க் வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்போ அதுக்கான கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் நம்ம சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? எஸ், டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ ரைட். ஸோ இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ஸ். இந்த வாட்ஸ்அப் சேனலில் டெய்லி கொஸ்டின்ஸ் போஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் அது ஃபாலோ பண்ணலையா? நம்மளோட யூடியூப் சேனலோட இங்கே சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்க, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு. ஸோ இன்னுமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் உடனே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெய்லி உங்களுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த ஷார்ட்ஸ்ல இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸை குயிக்காக நம்ம 12th படிச்சிருப்போம், 11th படிச்சதெல்லாம் ஓரளவு ஞாபகம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ரீகால் பண்ணிட்டே வரணுமா? ஸோ அப்போ மறக்காம அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு 60 செகண்ட்ஸ் ஓகேவா? ஒரு 60 செகண்ட்ஸ்ல நம்ம குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். ஓகேவா? So shall we go into the chapter? So breathing and exchange of gases வந்து so digestion chapter நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. So எல்லாத்துக்கும் அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். So yes guys, ஞாபகம் இருக்கா? breathing டைஜஷன் சாப்டர் ஸோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சாப்டர்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு 2 கொஸ்டின் நமக்கு இந்த தடவை வெயிட்டேஜ்ல மாறும். ஸோ மேபி நமக்கு அடுத்தடுத்த சாப்டர்ல இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸா ஆட் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ஹியூமன் பிசியாலஜி சாப்டருக்கும் நீங்க இனி கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் எல்லா ஹியூமன் பிசியாலஜி சாப்டர்ஸ்லயும் டிஸார்டர்ஸை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டிஸார்டர்ஸ்ல இருந்து மேபி ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரை பொறுத்தவரை டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ்தமானா என்ன, எம்ஃபைசீமானா என்ன, அது எல்லாமே நோட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங். ஓகேவா? ஸோ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்கும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த சீரீஸ் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் முடியும் போது அடுத்த நாளுக்கான சாப்டர் என்னன்னு நான் சொல்ல போறேன். அண்ட் அதுக்கான ஒரு குட்டி நோட்ஸும் கொடுக்க போறேன். ஸோ இது எல்லாம் என்னென்ன அப்டேட்ஸ், இதுக்கான நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஜஸ்ட் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதை பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த நாள் வரதுக்கு முன்னாடி அந்த சாப்டரை குயிக்காக ரீகால் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கிளாஸ்ல நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை குயிக்காக ரீகாலும் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு மைண்ட் மேப்பை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ தட் நீங்கள் அந்த சாப்டரை ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் வேர்ல்ட்ல இது மாதிரி ஒரு நோட்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க உடனே போய் இதை ரீட் பண்ணிட்டு வந்துடலாம்.
ஓகேவா? ஸோ அடுத்த நாளுக்கு சாப்டரை ஒரு நாள் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸோ அன்னைக்கு நைட் ஸோ நம்ம டெய்லி 7:30 மீட் பண்ணும்போது இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி லைன் பை லைன் கொஸ்டின்ஸை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அக்ரீட்? எஸ் கைஸ் இங்கிலீஷ் பற்றி பேசுறீங்களா? ஸோ இங்கிலீஷ் ஆல்ரெடி லைவ் 10th லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ யூ கைஸ் கேன் ஜஸ்ட் கோ ஜாயின் தேர். ஓகேவா? இது நீட் பயாலஜியோட லைவ் செஷன். ஸோ ஆல் ஆஃப் யூ நீட் ஃபோக்ஸ் ரெடியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சாப்டரை? ஓகே, ஸோ இது மாதிரி நோட்ஸ் டெய்லி நமக்கு வேணுமா? எஸ், யாருக்கெல்லாம் வேணும்? ஸோ அப்போ உடனே ஒரு தம்ஸ் அப் போடுங்க, ஒரு ஃபயர் போடுங்க. எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ இது மாதிரி நோட்ஸ் கொடுத்தா ஸோ என்சிஆர்டியோட சிம்பிளிஃபைட் வெர்ஷன் மாதிரி நோட்ஸ் படிச்சுட்டு அதுலேருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறது சூப்பர் ஈஸியாக இருக்குமா? எஸ், இந்த கம்மி டைம்ல நம்ம இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாமா? ஸோ யாருக்கெல்லாம் நோட்ஸ் வேணும்? அப்போ நீங்கள் எல்லாரும் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நோட்ஸ் எல்லாமே அங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் டுமாரோ எவ்ரி டே. ஓகேவா? ஸோ அடுத்த நாளுக்கான சாப்டர் நோட்ஸை நான் உடனே வாட்ஸ்அப் சேனலில் போட்டுருவேன். ஸோ அங்கிருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க, அன்னைக்கு ரீட் பண்ணுறீங்க, உடனே நைட் 7:30 லைவ் அட்டென்ட் பண்ணுறீங்க, அதில் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறீங்க. ஸோ 30 டேஸில் நம்மளால இந்த சேஞ்சஸை கொண்டு வர முடியுமா? டெஃபினட்டாக முடியும். ஓகே, ரைட்? ஸோ எஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? கிரேட். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் மூவ் இன் டு த சாப்டர். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா ஷார்ட்ஸுமே இருக்குப்பா. ஸோ ஏஆர்டிஸ் தான் என்ன, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ கான்ட்ரசெப்டிவ்ஸ், பாக்டீரியல் அண்ட் வைரல் எஸ்டிஐஸை படிக்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஸோ இது ஒரு குட்டி ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி யூ கேன் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட். பாக்டீரியல் டிசீஸ் கண்டுபிடிக்கிறோம் ஒரு குட்டி ட்ரிக் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஸோ ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு விதமான ஆர்கனை யூஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ப்ரீதிங் ஆக்சுவலி? ஸோ நம்ம பாடியில் ஆல்மோஸ்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கா. இந்த செல்ஸ்லேருந்து என்ன காம்பனன்ட் ரிலீஸ் ஆகுது? என்ன சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது? ஆக்சிஜனா, இல்லை கார்பன் டை ஆக்சைடா, நைட்ரஜனா, இல்லை மீத்தேன் கேஸா, என்ன ரிலீஸ் ஆக போகுது? ஸோ எஸ் தர்ஷினி, ஸோ ஆன்சர் தெரியுமா? ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும்போது ஸோ நம்ம பாடியில் ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு செல்லும் இட் அண்டர்கோஸ் அ லாட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ மெட்டபாலிசம் நடக்க போகுது இல்லையா? அப்போ இந்த செல்லிலிருந்து என்ன ரிலீஸ் ஆக போகுது? வாட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ரிலீஸ்ட்? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ கைஸ் என்ன கொஞ்சம் இன்டராக்டிவாக இருங்க. ஸோ பி ஆக்டிவ் இன் த கிளாஸ். ஸோ எஸ், என்ன கேஸ் ரிலீஸ் ஆக போகுது? ஸோ ஆக்சிஜனா, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஓகே, ஸோ இட் இஸ் ரிலீஸ்ட் ஓகே ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சோ மெனி மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஓகே நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஸோ நம்ம உள்ள என்ன எடுத்துக்க போறோம்? ஸோ நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே ரிலீஸ் பண்றோம். இந்த ப்ராசஸ் தான் we call it as breathing and exchange of gases. ஸோ இப்போ இந்த சாப்டரோட நேம் என்னன்னு புரிஞ்சிச்சா? அப்போ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்குது அண்ட் ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் எப்படி நடக்குது? ஒரே மாதிரி எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் லங்ஸ் இருக்க போதா? கிடையாது. ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆர்கனை யூஸ் பண்ணி பிரீத் பண்ண போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். எந்த அனிமல் வந்து ஸ்கின் மூலமா பிரீத் பண்ணுது? ஸோ யாருக்கு தெரியும்? ஸோ நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ எந்த அனிமல் வந்து ஸ்கின் மூலமா பிரீத் பண்ணுது? Yes guys, which animal is breathing through skin? Okay folks, இன்னும் கொஞ்சம் எந்த அனிமலுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து ஸ்கின்னா இருக்கு? ஸோ லோவர் வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், சிலிண்டரேட்ஸ் எல்லாம் அவங்களோட மொத்த பாடி சர்ஃபேஸ் மூலமா பிரீத் பண்ண போறாங்க. அடுத்தது earthworm, they will use their cuticle. Okay, insects have a network of tubes, tracheal tubes, so that அது மூலமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ராக்ல என்ன மாதிரி ரெஸ்பிரேஷன் இருக்கு? ஸோ ஃப்ராக்ல வாட் இஸ் த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் கேஸ் ஆஃப் த ஃப்ராக்ஸ்? எனி ஐடியா? ஸோ ஃப்ராக் சொல்லியாச்சு. ஃப்ராக் வந்து கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷனா இல்லை வேற ஏதாச்சும் மோட் ஆஃப் ரெஸ்பிரேஷனா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் ஆகட்டும், ப்ரான்ஸ், கிரஸ்டேஷன்ஸ், மொலஸ்க் இவங்க எல்லாருமே தே யூஸ் கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ லைக் ஹியூமன்ஸ் ஹவ் வி யூஸ் லங்ஸ், அது மாதிரி இந்த ஒவ்வொரு ஆர்கானிசமும் தே யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். ரைட்? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஸோ வாஸ்குலைஸ்டு பேக்ஸ் அதான் வந்து லங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதர் ஆர்கானிசம். ஸோ ஃப்ராக்ஸ் என்ன பண்ண போது நான் சொன்ன கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு. ஸோ கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இஸ் சீன் இன் கேஸ் ஆஃப் த ஃப்ராக்ஸ். ஸோ ஃப்ராக்ஸ் வந்து அதோட ஸ்கின் மூலமாக ரெஸ்பிரேட் பண்ணும். பட் இதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாவை அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அது ஃப்ராக் டாபிக் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.
So next, very importantly, so breathing and exchange ஒரு சின்ன overview பார்த்தலாமா? So shall I teach you a flow chart? So flow chartல பார்த்தலாமா எந்தெந்த கேஸ் எப்படி எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ நான் எழுத போற இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக பார்த்துட்டே இருங்க, ஓகேவா? ஸோ தமிழ்ல தான்ப்பா பேசிட்டு இருக்கேன் ஹர்ஷினி, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் pulmonary ventilation. So first we'll start with pulmonary ventilation. So pulmonary ventilation. Okay, so in the pulmonary ventilation, atmospheric air. So atmospheric air is taken in. Okay, so in the flow chart, you can note it down. So in the exchange, you can easily make it. Okay, atmospheric air is taken in. Okay, so adukaprom என்னாகும், what is the first structure? So atmospheric air நம்ம எடுத்தாச்சு. So அடுத்து எந்த ஸ்ட்ரக்சரோட கான்டாக்ட்ல இருக்கு? So I need the chat to be very active. Okay, so அடுத்த question அதான் pulmonary ventilation. So first of all atmosphereல இருந்து நான் ஏரை எடுத்துட்டேன். So ஏர் எடுத்த உடனே so ஏர் எந்த பார்ட் ஆஃப் த பாடியில நம்ம லைக் பாடியில போய் ரீச் ஆக போகுது? Which part of the body is going to take part first? Yes guys, இன்னும் yes. So நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் அதர் நீட்ஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ யாரெல்லாம் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, லெட் எவ்ரிபடி ஜாயின். ஸோ டெய்லி ஒரு கான்செப்ட், ஓகே, அதுக்கான கொஸ்டின் ஸோ குயிக்காக சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஸோ இன்னைக்கான டார்கெட் சாப்டர் பிரீதிங். பா கைஸ் இன்னும் ஆக்டிவா இருங்கப்பா, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபோன் கையில் இருக்கா? எஸ். ஓகே, ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் எங்க போகுதுப்பா? across the alveoli. Okay, so alveoli. Okay, so first part is going to be the alveoli. அதுக்கப்புறம் so இங்கிருந்து என்ன ஆகும்? transport of oxygen in the blood. so உள்ள oxygen வந்த உடனே இந்த alveoli இருந்து அடுத்து எங்க போக போகுது? to the blood. Okay, so transport of oxygen to the blood. So transport of oxygen in the blood. so blood ல oxygen mix ஆயிடுச்சு. so இப்போ அடுத்த process என்னவா இருக்க போகுது? ஆக்சிஜன் பிளட்ல வந்தாலும் so blood என்ன பண்ண போகுது? எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கும் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. so next step is going to be the diffusion of oxygen. Okay, so diffusion of oxygen across the tissue. so எல்லா டிஷ்யூஸுக்கும் இது சப்ளை பண்ண போகுது. அப்பதான் all the metabolic reactions will take place. Okay, so முடிஞ்சுதா? so இப்போ அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? யூட்டிலைசேஷன். so ஆக்சிஜன் டிஷ்யூஸ் எல்லாம் என்ன பண்ணும்? வேண்டான்னு விட்டுருமா? இல்ல, எல்லாமே அதை யூட்டிலைஸ் பண்ண போகுது. so utilization of the oxygen. Okay, utilization of oxygen by the cells. எதுக்காகப்பா? what process? so என்ன ப்ராசஸ்க்காக இவங்க எல்லாருமே அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ண போறாங்க? for all the metabolic reactions. ஓகேவா? metabolic reactions, right? so இப்போ அடுத்தது so இங்க யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. so utilization பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்க போகுது? very basic thing. yes, so metabolic reactions முடிந்து what will be the product released? so Rohit, you can go and join the 10th live. okay வா? so இங்க இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. you can go to the 10th live. okay, yes guys, அடுத்த part. so metabolic reaction முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ப்ராடக்ட் ரிலீஸ் ஆக போகுது? yes, very good, carbon dioxide. so இந்த carbon dioxide is produced in the okay, so carbon dioxide is produced in the tissues. Okay va? during the metabolic reaction. so during metabolic reactions. so metabolic reactions appa in the carbon dioxide, oxygen உள்ள போனோனே carbon dioxide release ஆக போகுது. so then what is going to happen pa? அடுத்த step diffusion of carbon dioxide across the tissues. so இதே process reverse நடக்க போகுது. so இங்க என்ன நடக்கும்? there will be diffusion. okay, so diffusion of carbon dioxide across the tissues. so tissues தாண்டி இங்க எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. so இப்போ அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. so guys, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். so நோட் பண்ணிட்டே வரீங்களா? yes, then அதுக்கப்புறம் the carbon dioxide will be transported into the blood. so transport of carbon dioxide into blood. okay, so then அங்கிருந்து okay, there will be diffusion of carbon dioxide across the alveoli. so diffusion of carbon dioxide across alveoli. சரியா? so அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? that be this pulmonary ventilation.
carbon dioxide will be released into the atmosphere. So திரும்பவும் அந்த atmosphereல carbon dioxide oxygen balance ஆக போகுது. So இதே cycle தான் repeat ஆயிட்டே இருக்க போகுது. So here there will be pulmonary ventilation. So அது மூலமா carbon dioxide is released into the atmosphere. Okay, clear? So in the cycle of events, clear? So all of you, so future doctors, இது எல்லாமே basic thing நம்ம என்ன சொல்றது இப்போ படிக்கிறது you need to remember for your lifelong. Okay, very very important exchange of gases. So ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது and chapter பேரே வந்து breathing and exchange of gases. அப்போ எந்தெந்த கேஸ் எங்க இருந்து எங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இதுதான் அந்த basic. So all of you clear? So shall we move to the next topic? இதுவரையும் பார்த்தது எல்லாமே புரிஞ்சுதாப்பா? அடுத்த டாபிக் பார்க்கலாமா? Yes. So guys, இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ ப்ளீஸ் இந்த லிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, which is very very important. ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு பார்க்கும்போது ஸோ என்ன பாத்வேவை இது ஃபாலோ பண்ண போகுது? சி எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் இருக்கா? எஸ், எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ். ஸோ அடுத்தது நேசல் பேசேஜ். ஓகே, ஸோ நேசல் சேம்பர். அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு ரீச் த pharynx. ஸோ இப்போ இதுக்கான ஒரு குட்டி பிக்சர் பார்ப்போமா நம்ம? So I'll just show you in a picture. So nasal cavity. So clear? இதுவெல்லாம் clear? Okay. So அப்போ நம்ம ஒரு nasal cavity. So நான் ரஃபா உங்களுக்கு இந்த diagram போட்டு காமிக்கிறேன். You can just understand. Okay. So nasal cavity இருக்க போது and we have this oral cavity. Okay வா? So mouth opening one. Okay வா? So there is one more opening here. So இதுல இருந்து அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா we have this two pathways. Okay வா? Foot pipe, windpipe ஞாபகம் இருக்கா? Okay, so here we have this another two openings. So parts அப்படியே நம்ம label பண்ணிடலாமா? So first part is going to be the nasal cavity. So இது என்னதுப்பா? Nasal cavity. Okay வா? And second opening, this is going to be the oral cavity. Okay, so nasal cavity, oral cavity இருக்க போகுது. Okay, டெய்லியும் லைவ் இருக்க போகுதுப்பா. ப்ளீஸ் ஆஸ்க் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின். ஸோ இந்த சீரீஸை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. டெய்லியும் ஒரு குட்டி குட்டி கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக அது உங்கள் நீட் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ண போதா? உங்களுக்கு ஒரு டாக்டர் சீட்டை வாங்கி கொடுக்க போதா? கண்டிப்பாக முடியும். ஸோ அடுத்த இந்த 30 நாள் தான் கையில் இருக்குது. ஸோ பயாலஜியில் இருக்கக்கூடிய இந்த 32 சாப்டர்ஸையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணுமா? டெய்லி லைவாக மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்க at sharp 7:30. ஓகேவா? எஸ், சரியா? So nasal cavity இருக்கு and we have this oral cavity. இப்போ அடுத்து இந்த பார்ட் தான். ஓகே, so oral cavity நமக்கு ஃப்ரண்ட்ல தெரியுது. ஸோ அப்போ பேக்ல இங்க என்ன இருக்க போது? we have this pharynx and pharynxல டைப்ஸும் இருக்கு. ஓகே, so this is going to be the pharynx. ஓகே, pharynx. ஓகே, இந்த pharynxல 3 விதமான pharynx இருக்கு. ஸோ அப்போ அந்த nasopharynx அப்படிங்கிறது nasal cavity கிட்ட இருக்க போறது. ஓகே, so we have this nasopharynx here. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஓரல் கேவிட்டி கிட்ட இருக்கக்கூடியது ஓரோஃபேரிங்ஸ். ஓகே, ஸோ ஓரோஃபேரிங்ஸ் இருக்க போது அண்ட் கம்மிங் டவுன். ஸோ லாரிங்ஸ் இங்க இருக்குமா? ஸோ லாரிங்ஸ் இஸ் நதிங் பட் த வாய்ஸ் பாக்ஸ், தெரியுமா? அண்ட் ஹியர் வி ஹேவ் திஸ் laryngopharynx. ஓகே, ஸோ நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ் அண்ட் த laryngopharynx. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது இந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய த்ரோட் பார்ட் கிட்ட there is one flap-like tissue. So இது பேர் என்னன்னு தெரியுமா? So who knows that? So that's going to be only biology live. So strength பொறுத்து we'll talk about physics and chemistry. So physics and chemistry shortsலயே நிறைய content வந்துட்டே இருக்குப்பா. So you can just focus on that, Dashini. So இந்த flap-like structure பேர் என்னன்னு தெரியுமா? So do you know what is the name of this structure? Yes, pharynx. No, Lokesh, no. So இது வந்து epiglottis. So this is going to be epiglottis. Okay, so in the epiglottis என்ன பண்ண போகுது? Yes, very good. So correct, epiglottis. So what is the function of epiglottis? இந்த epiglottis என்ன பண்ண போகுது? So ஒரு flap மாதிரி இருக்கும்போ opening and closing பண்ண போகுது. பட் எதுக்காக இது பண்ணணும் and எப்போ பண்ணணும் இதை? Any idea? ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது ஓகேவா இட் வில் க்ளோஸ் ஸோ தட் இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்மளோட ஏர் பைப் அந்த வின் பைப்லையோ இல்லை லங்ஸ்லேயோ போய் எந்த ஃபுட்டும் பிளாக் ஆகாமல் தடுக்கும் ஸோ தட் இட் வில் க்ளோஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் லாரிங்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த லாரிங்ஸ். ஸோ அடுத்தது லாரிங்ஸ் கீழே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்க போது? த பாத்வே ஃபார் ஏர் அண்ட் பாத்வே ஃபார் ஃபுட் நம்ம பார்க்கலாம். So this is going to be the esophagus. Okay, va? So esophagus, this is going to be the pathway for
food. So this is the pathway for food. So esophagus la irundhu adutha stomach reach panna podhu and it goes to the intestine. Okay va? So adutha intestine reach panna podhu. So coming back to the larynx. So larynx pakkam varumbodhu, so larynx we breathe in. So adutha trachea. Okay, trachea la irundhu lungs ku poga podhu. So this is going to be the pathway for edhukaga air kaga. So this is the pathway for air. Okay, so pathway for air. Clear? So ஒரு detailed structure இப்போ புரிஞ்சுதாப்பா? Yes. So to prevent the entry of food entering into the air pipe, அந்த epiglottis அப்படிங்கிற ஒரு flap like structure help பண்ண போது. So அது எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்க. So pharynx இருக்கு, larynx இருக்கு. So larynxல இருந்து trachea, lungs நம்ம breathe பண்ண போறோம். இதே நாம எடுத்துக்கக்கூடிய food எந்த வழியா போக போகுது? Esophagus, stomach and intestine part. Okay, so we have two openings, oral cavity and the nasal cavity. So இப்போ ஒரு complete picture புரிஞ்சுதா? Are you guys clear with this? Okay, so இப்போ ஒரு டெக்னிக்கலான क्वेश्चन உங்களுக்கு நான் கேட்கலாமா? Okay, so sometimes நம்ம வந்து வேகமா சாப்பிடும்போது, ஓகேவா, சோ வேகமா தண்ணி குடிக்கும்போது திடீர்னு நமக்கு இருமல் வரும், இல்ல புறை ஏறிடும்னு சொல்லுவோம். சோ அப்ப அது என்ன நடக்குது? So what is the science behind it? So என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அங்க இன்வால்வ் ஆயிருக்கு, இது நீங்க திங்க் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? சோ அடுத்தது லாரிங்ஸ்க்கு நிறைய கார்டிலேஜஸ் எல்லாமே இருக்கு. So we don't want to discuss that in much detail. Okay, so shall we move to the next part? Yes. So mechanism of respiration பார்க்கலாமா? Yes, are you guys ready for the next part? So conducting path பார்த்தாச்சு. So steps இதுதான் நான் வந்து first உங்களுக்கு ஒரு flow chart போட்டு காமிச்சேன். So we'll just talk about the mechanism of breathing. Okay, இதுவரை பார்த்தது எல்லாமே புரிஞ்சுதா? So are you guys clear? ஒரு ரஃப்பான ஒரு பிக்சர் கிடைச்சிச்சா? So நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டும் நம்ம breathe பண்றதும் எப்படி எந்த வழியா போகுது? All of you clear? Yes. Okay. எபிக்ளாட்டஸ்ல ஃபுட் போகும்போது காஃப் பண்றது. ஓகே ஆயிஷா, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க. ஓகே, அப்ப விக்கல் எதனால வருது? விக்கல் எதனால வருது? இது எல்லாமே நம்ம வந்து வெளியே பார்த்துருக்கோம். பட் வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் இட்? இது நீங்க திங்க் பண்ண வேண்டிய ஒரு சின்ன கொஸ்டின். ஓகேவா? ஸோ நீங்க இந்த சப்ஜெக்டை, இந்த சாப்டரை நீட்டுக்காக படிக்கிறோம்னு படிக்காம நீங்க என்ன இந்த சாப்டர்ல இருந்து புதுசா கத்துக்கிறீங்க அப்படி யோசிச்சு தான் ஒவ்வொரு சாப்டரையும் படிக்கிறோம். எஸ்பெஷலி இந்த ஹியூமன் பிசியாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும். நான் சொல்லிட்டேன், நீங்க ஃபியூச்சர் டாக்டர் ஆக போறீங்க. ஸோ இப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஒவ்வொரு சாப்டரும் நம்ம எவ்வளோ டீட்டெயில்டா படிக்கணும். ஸோ மென்டி கிடையாதுப்பா, டெய்லி வந்து மென்டி கேட்குறீங்க. நோ மென்டி. ஸோ மென்டி வந்துட்டு we will have after some time, பட் அதுக்கு முன்னாடி கான்செப்ட்ல தரோவா இருக்கணும். ஓகேவா? ஸோ பீப்புள் வாண்ட் மீ டு டீச். ஸோ டீச்சிங் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கான்செப்ட் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி fill in the blanks தான் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ we are going to be in a different pathway. ஓகேவா? ரைட்? சரி, ஓகே. ஸோ மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் பார்க்கலாமா? ஸோ இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் நோட் வாட்ஸ்அப்ல வரும்பா, வாட்ஸ்அப் குரூப்ல வரும். ஸோ எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல். ஓகேவா? ஸோ தர்ஷினி பயோ 360/100 அப்படின்னு வாட்ஸ்அப் சேனல் இருக்கா? ஸோ யூடியூப் சேனல் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே ஷேர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஹூவர் இஸ் நாட் தேர், ஸோ உடனே போய் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனே நான் காமிச்ச மாதிரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு. ஸோ அதை உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, எஸ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். ஸோ மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம இன்ஸ்பயர் பண்றோம், எக்ஸ்பயர் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது? ஸோ நம்ம பார்த்த அந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் தான். பட் இதுக்கு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? ஓகேவா? ஸோ ஒரு மசில்ஸாக இருக்கட்டும், போன்ஸாக இருக்கட்டும், என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, இதை தான் இந்த மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங்ல நம்ம கற்றுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுல? இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன் டேரக்டா நடந்துருமா? ஓகே, ஸோ இல்லை, இதுக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? லங்ஸ். ஸோ இந்த லங்ஸ் போக வேற யாராச்சும் ஹெல்ப் பண்ண போறாங்களா? ஆமா, யார் அவங்க? மசில்ஸ். ஸோ என்னென்ன மசில் எங்கெங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். சரியா? ஓகே, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை பார்க்க போறோம். ரைட்? ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிரீதிங் இன், எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா பிரீதிங் அவுட். ஓகேவா? ஓ மை காட், ஸோ ட்ரீம் ஆஃப் அது 13th ஸ்டாண்டர்ட்னா ஸ்கூல் இருக்கா? ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கிரேட். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி அன் ஆக்டிவ் ப்ராசஸ் பா. ஸோ இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆக்சுவலி அன் ஆக்டிவ் ப்ராசஸ். எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி அ பாசிவ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ரைட், அதுக்கப்புறம் இதுல எவ்வளோ டைம் எடுத்துக்க போகுது? ஸோ நம்ம நார்மலா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றோம், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்? ஸோ பிரீத் இன் பண்றதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுக்க போகுது அண்ட் எக்ஸ்பயர் பண்றதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுக்க போகுது? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எஸ் ஆர் நோ?
அப்ப அதை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஸோ நம்ம பாட்டுக்கு ப்ரீத் இன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் லாக் பண்ணி வச்சிருக்க முடியுமா? நோ, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் we need to breathe out இல்லையா? எஸ். ஸோ இப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ், எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குப்பா? ஸோ இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? ஹவர்ஸ் கணக்கில் இருக்குமா, இல்லை வந்துட்டு டேஸ் கணக்கில் இருக்குமா? ஸோ ஹவு மச் டைம் இஸ் இட் கோயிங் டு பி டேக்கிங்? வெரி குட். எஸ். ஸோ இன்ஸ்பிரேஷன் வெறும் 2 செகண்டுக்கு தான். Okay, just 2 seconds. So what about expiration? So expiration almost in 1 second extra எடுத்துக்கலாம். So just for 3 seconds. Okay, that's all. சரியா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் டாக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் கிட்ட ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்களா? ஸோ நீங்கள் யார் என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுப்பாங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது இது மாதிரி லைக் கமிங் டு த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்ன நோட் பண்ணுவீங்க? ஞாபகம் இருக்கா? லைக் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? உங்களை கேட்டிருக்காங்களா ஹாஸ்பிட்டல்ஸில்? எஸ். ஒரு நிமிஷத்துல நம்ம எவ்வளோ பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்றோம். ஸோ பிரீத் இன் பிரீத் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ஒரு கவுண்ட், ஒரு சைக்கிள்னு எடுத்துக்கோம். ஸோ டோட்டலாக இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 12 to 16. ஓகேவே. ஸோ இது அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ரெஸ்பிரேட்டரி ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் நோட் பண்ணுவோம். இதை வந்துட்டு நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நாங்கள் காலேஜ்லாம் படிக்கும்போது ஸோ பேஷண்ட் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு நம்ம அவங்க பேசவே நம்ம அதை கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவங்க எப்போ பிரீத் இன் பண்ணுறாங்க, பிரீத் அவுட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் into 4 போட்டோம்னா நமக்கு 1 மினிட்க்கு கிடைச்சிடும். சோ இட் இஸ் கோயிங் டு பி ஆவரேஜ்லி ஒரு 12 to 16 குள்ள இருக்கும் அந்த வேல்யூஸ். ஓகேவா? சோ சப்போஸ் இது அதிகமாயிடுச்சுன்னா இதுக்கு 2 கண்டிஷன் சொல்லணும். இதை தாண்டி போயிடுச்சா இதை விட கம்மியா இருக்கா அப்படின்னு. 12 to 16 cycles per minute. ஓகேவா? ஸோ இது ஹார்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? டாக்கி கார்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நார்மலி வந்துட்டு 72 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச். ஓகேவா? ஸோ ஒரு 70 to 72 நம்ம வச்சிருக்கோம். ஸோ 60 to 72 அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச். ஓகேவா? அதை தாண்டி போகும்போது டாக்கி கார்டியா அப்படின்னு சொல்லுவோம். அது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா we call this bradycardia இல்லையா? எஸ் லோகேஷ், I finished my bachelor's in dental surgery. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ கம்மிங் பேக் ஹியர். ஸோ திரும்ப சொல்கிற ரெஸ்பிரேட்டரி ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள, அதாவது இந்த ஒரு 2 இல்லை 3 செகண்ட்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பாடியில் நடக்குது இதெல்லாம் இப்போ மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங்கில் பார்க்க போகிறோம். இதை முடிச்ச உடனே வில் மூவ் இன்டு டு த क्वेश्चंस. ஓகே, ஆல் ஆஃப் யூ ரெடி? ஸோ ரெடியா? மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் இன் another 5 to 10 minutes முடிச்சிடலாமா? எஸ். ஓகே. ஸோ ஃபுல் எனர்ஜி இருக்கா? எஸ் ஆர் நோ? ஸோ கைஸ் இந்த கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஸோ கொஞ்சம் வந்து மெசேஜ் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் கேட்டா. ஸோ தென் ஒன்லி வி கேன் ப்ரொசீட் இல்லையா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அட்லீஸ்ட் யூ ஷுட் டெல் மீ இல்லையா? ஓகே. ஸோ ஷால் வி கோ ஹெட்? ஓகே. ஸோ இப்போ அடுத்து இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு சில மசில்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வாட் ஆர் தோஸ் இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு பி த டயஃப்ராகம். ஓகே. ஸோ டயஃப்ராகம் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஓகே, இன்னொரு மசில் யார் அவங்க? இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில். ஓகே. whereas for எக்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போறது யாரு? இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில். இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில். ஓகே, சரியா? இன்டர்காஸ்டல் மசில் அப்படின்னாலே இந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளோட ரிப் போன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரிப் கேஜ். எஸ், இந்த செஸ்ட் ரீஜியன்ல நமக்கு அந்த 12 pairs ஆஃப் போன்ஸ் இருக்கா? நடுவில் ஸ்டர்னமோட கனெக்ட் ஆகிருக்கா? இப்போ இந்த மாதிரி ரிப்போட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய போன்ஸை நம்ம என்ன போன்ஸ் சொல்ல போறோம்? இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஸோ அதுல 2 டைப் இருக்கு, இன்டர்னல் இன்டர்காஸ்டல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல். ரைட்டா? 100 லேர்னிங் லொகேஷன் நீங்க கூகுளில் போட்டிங்கனாலே கிடைக்கும் சிவானந்தன். ஸோ கிளாஸ் லெசன் பண்ண உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஸ்டே, இல்லையா யூ கேன் கோ ஸ்டார்ட் ஸ்டடிங். ஓகேவா? ஸோ கைஸ் அடுத்த பார்ட் பார்க்கலாமா? ஸோ இன்டர்னல் இன்டர்காஸ்டல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் புரிஞ்சுதாப்பா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ள வருது. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இதை இன்னும் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, அடுத்த 5 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை அப்படியே நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்ல ஒரு 5 மினிட்ஸ்ல சிம்பிளிஃபை பண்ணித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு போக முடியும். ரைட்? சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னாச்சு? அட்மாஸ்பியரிக் ஏரை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தெர் இஸ் a negative pressure in the lungs with respect to the atmospheric pressure. ஸோ அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் நம்ம பாடிக்குள்ள இருக்க ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்ம பாடிக்குள்ள the space is less. ஸோ இப்போ ப்ரெஷர் இஸ் மோர். ஓகேவா? ஸோ அப்போ டயஃப்ராகம் என்ன ஆயிடுச்சு? கான்ட்ராக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸோ நீங்க பிரீத் இன் பண்ணும்போது அட்மாஸ்பியரிக் ஏர் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது? டயஃப்ராகம் கான்ட்ராக்ட் ஆக போகுது. ஸோ which is going to help in the increase in the volume of
anterior posterior axis. Okay, I'll show you to you in the diagram. So நானே உங்களுக்கு இன்னொரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஸோ என்ன ஆயிடுச்சு, டயப்ரகம் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஸோ ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இப்படி இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது இது ஃபிளாட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க லங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்குமா இல்லை இங்க ஸ்பேஸ் அதிகமா இருக்குமா? ஸோ ஃபிளாட் ஆகும்போது தான், கான்ட்ராக்ட் ஆகும்போது ஸ்பேஸ் அதிகமா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போறது யாரு? எக்ஸ்டர்னல். ஸோ அந்த டேர்ம்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்கப்பா. இன்ஸ்பிரேஷனுக்கு இன்டர்காஸ்டல் அப்படி ஞாபகம், இட் இஸ் வைஸ் வர்சா. இன்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாரு? எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அண்ட் அதுவும் கான்ட்ராக்ட் ஆக போகுது, டயப்ராகமும் கான்ட்ராக்ட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டர்னம் என்ன ஆயிடுச்சு? இட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் அண்ட் இன்க்ரீசஸ். ஸோ இப்போ டோட்டலி ஒரு டோம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பேஸ் எல்லாமே நம்ம பாடியில் அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுது? வால்யூம் ஆஃப் த thoracic chamber அது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ சி எல்லா இடத்துலையும் நமக்கு எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளோட thoracic சேம்பரோட வால்யூம் கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபாலோட் பை இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ ப்ரெஷர், வால்யூம் இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரொபோர்ஷனல்? ஸோ கொஞ்சம் ஃபிசிக்ஸ் இங்கே நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபிசிக்ஸ்ல என்ன நடக்கும்? ஸோ இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் வெர்ஷன் தான் நம்ம எக்ஸ்பிரேஷன்ல படிப்போம். ஓகே, ஸோ ஆல்வியோலர் ஏர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, டயப்ராகம் பேக் டு ரிலாக்ஸ்டு ஸ்டேட். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்க போகுது. அப்போ வால்யூம் என்ன ஆயிடும்? எஸ், ஸோ ப்ரெஷர் இங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வால்யூம் என்ன ஆயிடுப்பா? வால்யூம் இஸ் கோயிங் டு ரெடியூஸ். ஸோ இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் வெர்ஷன் தான் இது. ஓகே, ரைட்? ஸோ புரிஞ்சுதாப்பா? ஸோ திரும்ப இது இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ டு யூ இன் a flow chart. ஓகே, ஸோ இங்கே பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் டவுன் இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா பார்த்தோம்? கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயப்ராகம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டயப்ராகம் கான்ட்ராக்ட் ஆச்சு. ஸோ டயப்ராகம் கான்ட்ராக்ட் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி, ஸோ நான் சொன்ன மாதிரி இது மாதிரி இருக்கிறது நார்மல் டயப்ராகம். இப்போ என்ன ஆயிடுச்சு? கான்ட்ராக்ட் ஆயிடுக்கு. ஸோ இட் வில் பி பேக் லைக் திஸ். ஸோ ஒரு ஃபிளாட் ஷேப்ல ஆயிடுச்சு. ஸோ இப்போ டயப்ராகம் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னா there is increase in vertical. ஸோ இங்க ஓகே, ஸோ இந்த லங்ஸ் இப்படி இருக்கா? ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய ஸ்பேஸும் இதே லங்ஸ். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ரஃபா ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி லங்ஸ். ஓகே, ஸோ இப்படி ஆகும்போதும் இந்த ஸ்பேஸும் பாருங்க. ஸோ இங்க இட் ஹாஸ் மோர் ஸ்பேஸ். ஸோ கான்ட்ராக்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் இன் வெர்டிக்கல் டயாமீட்டர் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் வெர்டிக்கல் டயாமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? வால்யூம் ஆஃப் த thoraxம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, கிளியரா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆயிடுச்சுப்பா? there is a decrease in the pressure. ஸோ வால்யூம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா லைக் வால்யூம் இஸ் மோர், அப்போ ப்ரெஷர் என்ன ஆயிடுச்சு? it is decreased. So there is decrease in negative thoracic pressure. Right? So அப்ப அடுத்தது என்னது? So இதெல்லாம் நடக்கும்போது நான் சொன்ன ribs எல்லாமே it is going to move upwards and sidewards அப்படின்னு. So there is going to be expansion of the lungs. Okay, lungs வந்து expand ஆக போகுது. So expansion of the lungs followed by decrease in the alveolar pressure. So thoracic pressure decrease ஆயிடுச்சு, alveolus இருக்கக்கூடிய pressure decrease ஆயிடும். So decrease in the alveolar pressure. Okay, so followed by இப்போ pressure கம்மி ஆயிடுச்சு, இதுக்கு காம்பன்சேட் பண்ணும். ஸோ ஏர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் இஸ் கோயிங் டு என்டர் இன் டு த லங்ஸ். ஸோ நெகட்டிவ் ஏன் அப்படிங்கிறது முன்னையே சொன்ன சண்முகப்பிரியா. ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரும் நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷரும் ஈக்குவல் கிடையாது. ஸோ வெளியே அதிகமா இருக்கும், உள்ள கம்மியா இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் இட் ஹேஸ் அ நெகட்டிவ் ப்ரெஷர் இன்சைட் த thoracic cavity. ஓகேவா சண்முகப்பிரியா? இப்போ புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ அதை காம்பன்சேட் பண்ணும்போது தான் லைக் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ் ஆகாது, சம்வாட் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அப்போ தான் நம்ம அந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏர் இஸ் கோயிங் டு ஃப்ளோ ஓகே ஃப்ரம் த அட்மாஸ்பியர் ஓகே டு alveoli. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரெஷரை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இட் இஸ் ஆக்சுவலி என்டரிங் இன்டு த alveoli. ஸோ அப்போ அதை தான் நம்ம என்னது பிரீத் இன் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் நடக்குது. புரிஞ்சுதாப்பா?
எஸ். ஸோ கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேஞ்சும் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸ்பிரேஷன் பார்க்கணும் அப்படின்னா இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் வெர்ஷன். ஸோ ஜஸ்ட் குயிக்காக நம்ம அதையும் பார்த்தலாம். ஸோ ஏர் இஸ் கோயிங் டு மூவ் அவுட், உள்ள வந்த ஏர் இப்போ வெளியே போக போகுது. ஸோ எக்ஸ்பிரேஷன். ஸோ எக்ஸ்பிரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கு? இங்க டயாஃப்ராகம் கான்ட்ராக்ட் ஆயிடுக்கு. இப்போ இங்க என்ன ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு ரிலாக்ஸ். ஸோ எக்ஸ்பிரேஷன்ல டயாஃப்ராகம் ரிலாக்ஸஸ். ஸோ ரிலாக்ஸ்னா அதோட டோம் ஷேப் இருக்கு இல்லையா, அதுதான் ரிலாக்ஸ் ஸ்டேட்னு அர்த்தம். ஸோ இங்கே இட் இஸ் கோயிங் டு ரிலாக்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் டிக்ரீஸ் இன் த, ஸோ அப்போ இந்த வெர்டிக்கல் டயாமீட்டர் கம்மியாக போகுது. ஸோ டிக்ரீஸ் இன் த வெர்டிக்கல் டயாமீட்டர் ஆஃப் த thorax. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் that is followed by increase. ஸோ டயாமீட்டர் கம்மியாகுது அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ இன்க்ரீஸ் இன் த pleural pressure. ஓகே, ஆர் intra-thoracic pressure. Intrathoracic pressure. ஓகேவா? ஸோ ஃபாலோட் பை லங்ஸ் என்ன ஆகிடும்? அங்கே எக்ஸ்பேன்ஷன் ஆகிடுச்சு, இங்கே கம்ப்ரெஸ் ஆக போகுது. ஸோ லங்ஸ் ஆர் கோயிங் டு கம்ப்ரெஸ். ஸோ ஃபாலோடு பை இன்க்ரீஸ் இன் alveolar pressure. ஸோ alveolar pressure பிகாஸ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ கடைசியில் நமக்கு என்ன ஆகிடும்? ஏர் வாட் எவர் வி ஹவ் டேக்கன் இன், ஸோ கம்பல்சேட் பண்ணி வெளியே வரப்போகுது. ஸோ ஏர் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் ஆஃப் த alveoli. ஓகேவா? ஸோ இதுதான் we call it as expiration. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் எக்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இதில் யார் யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க எல்லாமே புரிஞ்சுதா? ஆர் யூ கைஸ் கிளியர்? ஸோ நம்ம அடுத்து இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஷால் வி டிஸ்கஸ் ஃபியூ கொஸ்டின்ஸ்? எஸ். 40 minutes தியரி பார்த்துட்டோம். ஸோ ஜஸ்ட் த பேசிக் கான்செப்ட். ஸோ என்னென்ன ஆர்கானிசம்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணுது, அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன்னா என்ன? ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் யூ கிளியர்? எஸ். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஷால் வி மூவ் டு த கொஸ்டின்ஸ்? ஸோ இப்போ இது சூப்பர் கிளியராக புரிஞ்சிச்சாப்பா? எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிச்சா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ். ஸோ இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ஆகட்டும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எப்படி நம்ம பாடியில் நடக்குது, ஸோ என்ன கேஸஸை நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் என்ன கேஸஸ் வெளியே ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன ஈவெண்ட்ஸ், அண்ட் இதிலிருந்து மட்டுமே நீட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டயாஃப்ராகம் கான்ட்ராக்ட் ஆயிருக்க போதா, ரிலாக்ஸ் ஆயிருக்க போதா? ஓகேவா? ஸோ டயாமீட்டர் எங்கே வந்து அதிகமாக இருக்க போகுது? ஸோ எப்படி கேட்பாங்க? டயாஃப்ராகம் ரிலாக்ஸ் ஆகும்போது வெர்டிக்கல் டயாமீட்டர் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா, இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ ப்ரெஷர் எந்த மாதிரி இருக்குது? ஓகேவா? ஸோ லங் வந்துட்டு கம்ப்ரஸ் ஆயிருக்கா இல்லை எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுமே இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மேபி லைக் இஃப் யூ ஹேவன் டேக்கன் நோட்ஸ், இதை டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ மதிவண்ணன் திடீர்னு வேற எங்கேயும் வந்து கொஸ்டின் கேட்காதீங்க. இந்த கொஸ்டின் இந்த பார்ட்டில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? So pneumotactic exercise இதெல்லாம் திரும்ப பார்க்கலாம். ஓகேவா? So are you clear with this today's topic? Okay? Right? Okay. So next part we'll just move into the questions. சரி. So first question, respiration through gills is called as. So fast answer பண்ணுப்பா chat. ஓகே. ஸோ ரெஸ்பிரேஷன் த்ரூ கில்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வி ஹவ் டிஸ்கஸ் ஃபியூ டாபிக்ஸ். ஸோ இப்போ அதில் பார்த்ததுல இருந்து தான் பேசிக் கொஸ்டின். ஸோ ரெஸ்பிரேஷன் கில்ஸ் மூலமாக நடக்குது அப்படின்னா வாட் டு வி கால் இட் அஸ்? ஸோ அது என்ன மாதிரி ரெஸ்பிரேஷன்? எஸ் கைஸ். ஸோ வாட் இஸ் இட் கால்ட் அஸ்? ரெஸ்பிரேஷன் த்ரூ கில்ஸ். ஸோ கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் த்ரூ கில்ஸ் இஸ் கால்ட் அஸ், எனி ஐடியா? எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஆரம்பிச்ச டாபிக்பா. ஸோ அதில் அந்த ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம பார்த்தோமா? ஸோ மைண்ட் மேப் பார்த்தோமா? ஒவ்வொரு ஆர்கானிசமும் எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ஸோ கில்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்லுவோம்? ஐடியாவே இல்லையா? ஸோ ஆன்சர் நானே சொல்லிடுவா. எஸ். இஸ் இட் நாட் த பிராக்கியல் ரெஸ்பிரேஷன்? கரெக்டா? இல்லை பல்மனரியா? இல்லை வந்துட்டு கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷனா? ஸோ அடுத்தது ப்ரீதிங் பை சிம்பிள் டிஃப்யூஷன் அக்கர்சன். ஸோ இது வந்துட்டு நம்ம நேற்று பார்த்தா அனிமல் கிங்டமோட நீங்கள் ரிலேட் பண்ணும். ஸோ எந்தெந்த ஆர்கானிசம் சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக ப்ரீத் பண்ணுது? ஸோ வாட் ஆர் த அனிமல்ஸ் விச் ஆர் ப்ரீதிங் த்ரூ சிம்பிள் டிஃப்யூஷன்ஸ்? இதை அப்படியே நீங்கள் அனிமல் கிங்டமோட லிங்க் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ வாட் இஸ் இட் கால்ட் அஸ்? ஸோ எர்த்வார்ம் எப்படி ப்ரீத் பண்ண போகுது? ஸோ எல்லாமே நம்ம நேற்று பார்த்ததுல
we have seen. Yes, sponges, right? First answer is right. Okay, so we have the sponges. Okay, and even the flatworms. Okay, and even the coelenterate. Okay. இது எல்லாமே it is going to be helping in the like diffusing breathing வந்து simple diffusion மூலமா. அடுத்தது earthworm எப்படிப்பா breathe பண்ண போகுது? So what is the mode of respiration in earthworms? அடுத்த question. Okay, so earthworm ஓட டாபிக் நமக்கு even though நீட்ல delete பண்ணியிருந்தாலும் இந்த சாப்டர்ல இருக்கு. So இதுல இருந்து நமக்கு நீட்ல question கேட்கலாமா? Maybe yes. Yes, earthworm. Yes guys. Skin மூலமாவா? Cuticle. So what is the cuticle? So நம்ம first பார்த்தோம் இல்லையா? So by the cuticle. Okay va, moist cuticle. So insect க்கு okay va, so yes, moist cuticle. So இதே தான் நமக்கு bookல கொடுத்திருக்க term. So அதையே கரெக்ட்டா நான் எழுதுறேன். So insect have a network of tubules for respiration. அந்த tubules பேர் என்னன்னு தெரியுமா? So do you know what is it called as? Yes guys, so insect has a network of tubes. So அந்த network பேர் என்னன்னு தெரியுமா? Tracheal tubules are? Yes, great. Tracheal tubules. சரி, okay. So gills. So gills யூஸ் பண்ணி breathe பண்ணக்கூடிய organisms, mostly the aquatic organisms. So ஏதாச்சும் 3 எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? So gills யூஸ் பண்ணி respiration பண்ணக்கூடிய ஏதாச்சும் 3 animals? Yes, tracheal respiration. முடிச்சாச்சு. Tracheal tubes முடிச்சாச்சு. So gills are actually used by, so யார் gills யூஸ் பண்ணி நமக்கு they are respirating? Fishes. Okay, agreed. So இன்னும் 2. Yes, fishes, mollusk. Yes, இதெல்லாமே டைரக்டா NCERT லைன் பை லைன் क्वेश्चंस தான்ப்பா. Yes, tracheals, mollusk இருக்கு, reptiles are. Okay, so first is going to be mollusk. Okay, so arthropods, aquatic arthropods. Okay, and even the fishes. Okay, அடுத்தது frog can also respire through skin. So frogs வந்து skin மூலமா respiration பண்ணுமா? நம்ம இப்ப பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? Is it a true statement or a false statement? கொஞ்சம் குயிக்கா போலாம். So yes, it is a true statement. Correct. So frogs வந்து it can respirate through even skin. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது nasal chamber opens into. So நம்ம அந்த flow chart பார்த்தோம். நான் உங்களுக்கு ஒரு குட்டி டயக்ராம் போட்டு காமிச்சேன். So அது ரெண்டையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலே இந்த क्वेश्चनக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். So சொல்லுங்க, nasal chamber அடுத்து எங்க ஓபன் ஆக போகுது? pharynxலயா டைரக்டா? So pharynxல first part of pharynx is right. ஆனா நான் உங்களுக்கு அந்த pharynxல 3 pharynxையும் மென்ஷன் பண்ணி காமிச்சேனா nasopharynx, oropharynx, laryngopharynx. So அந்த மூணுல எந்த pharynx-ஆ இருக்க போகுது? So pharynx partly yes. ஓகேவா? ரைட்? nasal chamber first ஓபன் பண்ணக்கூடிய அந்த first part. pharynx ஓட பிக்சர் நான் இப்ப கொஞ்சம் அந்த லைவ்லயே முன்னாடி போனீங்கன்னா அந்த டயகிராம் பார்த்தனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். So first part இதுப்பா, that is going to be the nasopharynx. Very good. Okay, so nasopharynx. Correct. அடுத்தது pharynx open through dash and அது இன்னொரு ஸ்ட்ரக்சரோட ஓபன் ஆக போகுது. So அடுத்த ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்க போகுது? pharynx எங்கிருந்து எங்க ஓபன் ஆக போகுது? pharynx are going to open from where to where? Yes guys, pharynx, nasopharynx முடிச்சிட்டீங்க. அடுத்தது வந்தாச்சுன்னா pharynxல இருந்து வேற எங்கெல்லாம் ஓபன் ஆக போகுது? oral cavity-யா? Yes. pharynx. So guys, நான் ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? So அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் தெரியும். Okay. Yes, pharynx opens into larynx. Okay, so அதுக்கப்புறம் it opens into the trachea. இதுதான் நம்மளோட air pathway அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? Okay, I'll just show you the diagram. Yes, pharynx or pharynx directly அடுத்தது எங்கப்பா? It will open into the larynx and into the trachea. Okay. Okay, so next, so which is called as a sound box. இது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? So எதை sound box ன்னு சொல்லுவோம்? larynx or pharynx, which is called as voice box இல்ல sound box. இது sound box ன்னு சொல்லலாம். இல்ல we use a term called voice box.
Okay, so when we were giving like anatomy exam, so anatomy final exam அப்போ நமக்கு இந்த ஒவ்வொரு பார்ட்டும் they will just pin it. So just ஒரு பின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த கேரவல பார்த்து we need to identify இது லாரிங்ஸா இல்ல ஃபேரிங்ஸா அண்ட் எந்த பார்ட் ஆஃப் த லாரிங்ஸ் ஒரு anatomical structure கிளியரா தெரிஞ்சாதான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ சொல்லுங்க எந்த பார்ட்டை வந்துட்டு okay, and when we studied larynx pharynx எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான 5 mark questions. ஸோ இப்போ எப்படி நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி நாங்க படிக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இந்த pharynx. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் pharynx. ஸோ நம்ம ஃபுல்லா இங்க பிரிச்சிருவோம். ஸோ anterior triangle posterior triangle அப்படின்னு நெக் போர்ஷனை மட்டுமே. ஓகே, ஸோ which is called as a sound box or a voice box? Yes, very good, which is larynx. அடுத்தது epiglottis prevent the entry of food into which part? எஸ், நம்ம பார்த்தோமா எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபுட் என்ட்ரியை எங்கிருந்து எங்க போகாம தடுக்குது? எஸ், ஃபுட் என்ட்ரி இன்டு விச் பார்ட்? எஸ், விச் பார்ட்? ஸோ எங்க போகாம தடுக்குதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. எஸ், அதுக்கான ஆன்சரும் இதேதான், லாரிங்ஸ்குள்ள போகாம தான் தடுக்கணும். ஓகே, ஸோ உள்ள போயிடுச்சு அப்படின்னா பிரீதிங் பார்ட் இல்லையா? ஸோ லாரிங்ஸ் ட்ராக்கியா அடுத்து ஃபாலோ ஆயிட்டே இருக்கு. ஸோ வின் பைப்குள்ள போகவே கூடாது, லைக் ஏர் பைப்குள்ள போகவே கூடாது. ஸோ அதை பிளாக் பண்றது தான் இந்த எபிக்ளாட்டிஸோட வேலை. அடுத்தது ட்ராக்கியா டிவைட்ஸ் அட் த லெவல் ஆஃப் விச் thoracic vertebrae? ஸோ thoracic vertebrae we know we have 12. ஓகே, ஸோ அதுல எந்த thoracic vertebrae கரெக்டா அந்த லெவல்ல இந்த ட்ராக்கியா டிவைட் ஆக போகுது? எஸ், ஸோ எந்த இடத்துல டிவைட் ஆக போகுதுப்பா? ஸோ 5ஆ 6ஆ 7ஆ? 3 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். 5 at 5th vertebrae இல்ல 6th இல்ல 7th thoracic vertebrae. கரெக்டா தெரியுமா மதிவண்ணன்? 5 தானா? எஸ், at the level of 5th thoracic vertebrae. அடுத்தது name the structures which are supported by the incomplete cartilaginous strings. So structures which are supported by incomplete cartilaginous strings. ஏதாச்சும் அஞ்சு ஸ்ட்ரக்சர் சொல்ல முடியுமா? So first structure நான் எழுதுறேன், trachea. So trachea followed by what are the other structures? So அஞ்சு structures இருக்கு. ஓகேவா? So which is supported by the incomplete cartilaginous string. So நம்ம first பார்க்கும்போது we have seen the diagram of the structure. So அடுத்து first part வந்தாச்சு. So இந்த trachea divide ஆகும். tracheaவோட parts தெரிஞ்சதுனாலே இந்த question easy. So tracheaல என்னென்ன divisions எல்லாம் இருக்க போகுது? So we know primary, ஓகேவா? ஸோ இதுலேருந்து டிவைட் ஆக போகுது அண்ட் இதுலேருந்து ஃபர்தர் பிரான்ச்சஸ் வரப்போகுது. ஸோ இந்த பிரான்ச்சஸோட பார்ட் சொன்னாலே இந்த கொஸ்டின் முடிச்சுது. ஸோ ட்ராக்கியா, அடுத்தது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, பிராங்கை. அதுக்கப்புறம் யார் வர போறாங்க? பிராங்கை எடுத்து பிராங்கியோல்ஸ். வெரி குட், எஸ் ரேவதி, கரெக்ட். ஸோ அந்த பிராங்கை தான், ஓகேவா? ஸோ பிராங்கை. ஸோ இந்த பிராங்கையில் நம்ம இன்னும் ஃபர்தராக எப்படி டிவைட் பண்ணுவோம்? ஓகே, பிரைமரி, செகண்டரி and tertiary. So மூணா டிவைட் பண்ணியாச்சு இந்த மூணு பார்ட். So டோட்டலா இப்போ எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் ஆயிடுச்சு நமக்கு? 4 ஸ்ட்ரக்சர்ஸ் ஆயிடுச்சு. So which is going to be the last structure? So last structure எது? bronchioles. அவ்வளவுதான் முடிஞ்சது ஆன்சர். ஓகே, கிளியரா? ரைட். So alveoli are irregularly walled. Alveoli irregularly walled up. Whether it is a true or a false statement? So yes, alveoli irregularly walled தானா? Yes or no? True தானாப்பா? Okay, so actually it is an irregularly walled structure. Pleura அப்படிங்கிறது single walled ஆ double walled ஆ? So first of all pleural membrane எங்க இருக்கும்? So lungs இருக்கு அப்படின்னா, okay? So lungs சுத்தி, okay, it is actually இந்த மாதிரி ஒரு கவரிங். எதுக்காக இந்த ப்ளூரல் லேயர் இருக்குன்னு தெரியுமா? ஸோ எப்படி வந்து லங்ஸுக்கு ப்ளூரா இருக்கோ அது மாதிரி ஹார்ட்டுக்கு பெரிகார்டியம் இருக்கும். ஸோ எதுக்காக இதெல்லாமே? ஸோ டு ப்ரிவென்ட், அதாவது ஒரு ஷாக் அப்சார்பரா இருக்க போது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்காக இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ளூரால, ஓகே, இட் இஸ் வெதர் இட் இஸ் டபுள் லேயர் ஆர் சிங்கிள் லேயர் ஸ்ட்ரக்சர். லங்ஸை சுத்தி இது ஒரு லேயர்ல இருக்குமா இல்ல 2 லேயரா இருக்குமா? அண்ட் இதுக்குள்ள ஒரு ஃப்ளூயிடும் இருக்க போது which is going to be the pleural fluid. அதுக்கான ஃபங்க்ஷனும் நம்ம அடுத்து பார்க்கணும். எஸ், ஸோ இட் இஸ் ஆக்சுவலி a single layer or a double layered? Yes, it is actually a double layered structure. அடுத்தது pleural fluid ஓட ஃபங்க்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்காகவும், ஸோ மெயினாக வந்து லங்ஸை லூப்ரிகேட் பண்ண போகுது. ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அதோடது லூப்ரிகேஷன்.
Okay, so conducting part of the lungs. Okay, so respiration la the conducting part எங்க end ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. So okay, conduction part okay வா சொல்ல respiration பொறுத்த வரணும் இந்த conducting part எந்த இடத்துல end ஆகுது. So starting with the nasal cavity நம்ம பார்த்தாச்சு. So எங்க end ஆக போகுது? What is the ending point? alveolus ஓட முடிஞ்சதா? Yes. நம்ம இங்க end structure என்ன பார்த்தோம்? இதேதான் இங்கேயும் ஆன்சரா இருக்க போகுது which is going to be the bronchioles. So bronchioles ஓட end ஆக போகுது அவ்வளவுதான். Okay, so with this we'll stop. So mechanism of breathing la konja questions நம்ம solve பண்ணலாம். So inspiration occurs when there is a positive or a negative pressure in the lungs with respect to atmosphere. So atmospheric pressure நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய pressure நான் என்ன சொல்லிருக்கேன் இன்ஸ்பிரேஷன் எப்ப நடந்துச்சு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு காமிச்சேனா சோ அந்த ஃப்ளோ சார்ட்ல இதுக்கான ஆன்சர் இருந்துச்சா டெஃபினெட்லி இருந்துச்சு சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன சோ இப்போ கூட சேர்ந்து லைன் பை லைன்ல எவ்வளவு பார்ட் நீங்க கவர் பண்ணிட்டீங்க சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னப்பா சோ இன்ஸ்பிரேஷன் occurs when there is a positive or a negative லங்ஸ்ல என்ன பிரஷர் இருக்கு in relation to the atmosphere. Yes, so question அப்படியே கேட்டாங்க there is going to be a negative pressure. So inspiration க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெண்டு மசில்ஸ் சோ நான் மசில் பேர் சொன்னனா சோ இன்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு மசிலோட பேர் சோ டக்குன்னு யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் சோ ரெண்டு மசில் பார்த்தமா ஃப்ளோ சார்ட் போடும்போது சொன்னனா எஸ் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தமா ரெண்டு மசில் நம்மளோட இன்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது சோ those are inspiratory muscles and intercostal muscles னு சொல்லுவோம் சோ இப்போ இன்ஸ்பிரேஷன் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க அப்ப எக்ஸ்டர்னல் intercostal muscle வெரி குட் ஒன்னு கரெக்ட் intercostal muscles என்னது இந்த மசில்ஸ் எல்லாமே ribs ஓட அட்டாச் ஆகி இருக்க போகுது சோ external intercostal muscle ஓகே சோ அடுத்து இன்னொரு மசில் என்னப்பா yes so which is going to be the next one diaphragm okay அடுத்தது increase in the volume of thoracic chamber in anterior-posterior axis is by so நம்ம first இந்த inspiration expiration ரெண்டுமே பார்த்தோம் எந்த இடத்துல வந்து anterior-posterior axis வந்து increase ஆச்சு okay which is done by which muscle diaphragm inspirationல தான் நடந்துச்சு increase ஆனது inspirationல தான் அப்ப எந்த muscle வந்துட்டு அப்ப help பண்ணுச்சு which muscle was actually helping just அப்படியே கொஞ்சம் rewind பண்ணுங்க you will get the answer diaphragm தானா sure not the external intercostal muscle so இந்த muscle contract ஆச்சு yes it was the diaphragm so correct answer என்னப்பா diaphragm okay so அடுத்தது increase in the volume of thoracic chamber in the dorsoventral axis is by so anterior posterior க்கு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப dorsoventral எப்படி நடந்துச்சு so anterior to posterior okay so dorsal to ventral எந்த muscle help பண்ணுச்சு very good which is external intercostal muscle right okay பரவாயில்லை எல்லாரும் கவனிச்சிட்டீங்க so breathing rate of a healthy human பார்த்தமா எவ்வளவு cycles per minuteல what is the breathing rate yes correct okay so அடுத்த question வந்தாச்சுப்பா breathing rate of a healthy human yes அடுத்த question yes guys which is around 12 to 16 cycles per minute ஒரு நிமிஷத்துக்கு அடுத்தது negative or a positive pressure breathing occurs in humans so என்ன நடந்துச்சு breathingல so humansக்கும் frogsக்கும் கம்பேர் பண்ணுங்க so breathing பண்ணும்போது humansல என்ன pressure இருந்துச்சு frogsல என்ன pressure இருந்துச்சு so நமக்கு positive pressure இருந்துச்சா இல்ல negative pressure இருந்துச்சா so was it a positive pressure or a negative pressure so first question கான answer என்னப்பா in humans there was a negative pressure created okay வா whereas in frogs அது reverse ஆ இருக்கும் so இது நம்ம frog பாக்கும்போது we can discuss so in frogs there is going to be a positive pressure created okay so with this shall we end so it was almost 1 year 1 hour okay வா so இந்த 1 hour நம்ம என்ன பார்த்திருக்கோம் mechanism of breathing thorough பண்ணியாச்சு and அதுக்கான questions discuss பண்ணோம் and front halfல we have discussed so normally exchanging of gases so அதாவது என்னென்ன gases இந்த கார்பன் டை ஆக்சைடும் ஆக்ஸிஜனும் எந்தெந்த பார்ட்ல இருந்து நம்ம பாடியில எங்கெங்க சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு ஓகேவா இதுல வேற ஏதாச்சும் like do you guys have any other doubt okay so அப்ப நம்ம நாளைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் so நீங்க எதை குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு வரணும் so தெரிஞ்சுக்கலாமா
So breathing முடிச்சாச்சு, body fluids முடிச்சிருக்கோம். Okay, so the remaining topics you just go through, so which is like somewhat difficult, we'll just discuss in the class. சரியா? Bio 360 channel pin link pin பண்றதா? Okay, so உங்களுடைய YouTubeலயே you can search for Bio 360 by 100 NEET app. So I'll just show you here. தெரியுதா? ஸோ இதை கரெக்டாக டைப் பண்ணுங்க, நமக்கு வந்துடும். ஸோ நோட்ஸ், இந்த கிளாஸோட நோட்ஸ் வேணும்னா மறக்காம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் தெரிஞ்சுக்கணுமா, இங்கே Bio 360 by 100 NEET ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு போனோடனே அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே தெரியும் பாருங்கப்பா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். ஓகே, ஸோ தெரியுதா? ஸோ இதுதான் சேனலோட பேர். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட், ஓகே, ஸோ இப்போ நான் கிளாஸ்ல எடுத்த நோட்ஸ், ஓகேவா? ஸோ இந்த நோட்ஸ் அண்ட் நம்ம இப்போ பார்த்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸோட பிடிஎஃப் வேணுமா? அப்போ மறக்காம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் வாட்ஸ்அப்ல சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் கெட் இட் ஃபார் ஃப்ரீ. ஓகேவா? ஃப்ரீயா ஒரு பிடிஎஃப் கொடுத்துறேன். ஸோ ஜஸ்ட் ஜாயின் தேர். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே ஐ சென்ட் இட் இன் த வாட்ஸ்அப் சேனல். சரியா? ஸோ வில் மீட் தேர். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அண்ட் ஆல்ரெடி 2 days போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 11th and 12th போர்ஷன்ஸ் ரெண்டும் சைட் பை சைட் கவர் பண்ணிட்டே வரும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே 11th போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ஷார்ட்ஸில் 12th போர்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் ரெண்டையுமே நம்ம இந்த 30 daysல மாஸ்டர் பண்ணிடலாம். ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ்? ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்களா, ஃபாலோ பண்ணிட்டீங்களா, செக் பண்ணலாமா? எஸ், யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? எஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நடத்துனது எல்லாமே புரிஞ்சுதா? ஸோ ஆர் யூ கைஸ் லைக் கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ், டன். ஓகே, ஸோ அடுத்து நாளைக்கு வரதுக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் முடிச்சிட்டோம், ப்ரீதிங் முடிச்சிட்டோம். டுமாரோ ஷால் வி டு லோகமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். லோகமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் அண்ட் அதுக்கான ஒரு கொஸ்டின்ஸை நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் 12th போர்ஷன் சைட் பை சைட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப் சேனலை. ஸோ அதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே அங்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ சைட் பை சைட் 2 chapters, பிகாஸ் 12th போர்ஷன்ஸ் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கீங்க, ஏதோ கொஞ்சம் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, each subjects how many hours? So பயோக்கு ஸோ 16 hours of study. ஓகேவா? ஸோ கண்டிப்பா அடுத்த 40 நாளைக்கு, ஓகேவா, 40 days இருக்கு. ஸோ 40 days கூட இல்லை, முடிஞ்சு ஆல்மோஸ்ட். we just have 30 days in hand. இந்த 30 daysம் 16+ hours நம்ம கண்டிப்பாக படிக்கிறோம். அதில் you need to give almost ஒரு 6 to 8 hours for bio. Okay, because bio is going to be the game winner now. ஓகேவா? இது வச்சு தான் நம்மளோட ரேங்கே டிசைட் பண்ண போகுது. மாலிகுலர் ஜெனடிக்ஸ் ஆன் த வே, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் இட். ஓகே, கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், ரெப்ளிகேஷன், மாலிகுலர் ஜெனடிக்ஸ்லேருந்து ஒரு சாப்டர்லேருந்து அசால்ட்டாக நம்மளால ஒரு 40 மார்க் வாங்க முடியும். 10 கொஸ்டின், ஓகே, 8 to 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஒன் சிங்கிள் சாப்டர். அதை மாஸ்டர் பண்ணிட்டா வேற என்ன வேணும் சொல்லுங்க? எஸ், 300+ நான் சொன்ன மாதிரி ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஸோ டெய்லி நைட் 7:30 do not miss the live session. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது டெஃபினெட்லி ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின். ஓகேவா? ஸோ தட் நிறைய பேர் இருக்கும்போது ஏகப்பட்ட டவுட்ஸ். ஸோ அந்த டவுட்ஸ் வந்து நீங்க 2-3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? தென் டெய்லி நைட் 7:30 PM. ஓகேவா? ஸோ இது மாதிரி டெய்லி ஒரு சாப்டர், அதோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஹேண்ட் ரிட்டன். இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி வேணுமா? அப்படியே Bio 360 அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நோட்ஸ் வில் பி தேர். ஓகேவா? அண்ட் கொஸ்டின்ஸும் இருக்க போகுது. NCERT லைன் பை லைன் கொஸ்டின்ஸும் அங்கே போட்டுட்டே இருப்போம். அது போக குட்டியா ஒரு 60 செகண்ட்ஸ்ல ஒரு கான்செப்டை நீங்க சூப்பரா கிளியரா தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸும் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஸோ வாட் எல்ஸ் ஹெல்ப் யூ நீட்? ஸோ இது இருந்தாலே Bio 300+ வாங்க முடியுமா? எஸ், மாலிகுலர் ஜெனடிக்ஸ் கமிங் ஆன் த வே பா. கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். 30 days இருக்கு இல்லையா? 1 day 1 chapter, we can finish it off. ஓகே, ஸோ நாளைக்கு என்ன சாப்டர் நீங்க ரீட் பண்ணிட்டு வரணும்? லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த கமெண்ட் செஷன் ஒன்ஸ் த லைவ் இஸ் டன். ஓகே, ஸோ எனி அதர் டவுட்ஸ்? ரைட், ஸோ இவ்வளோ சைக்கிள்ஸ், இந்த சைக்கிள்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். லைவ் கிளாஸஸ் 100, Bio 360 by 100 யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் பார்த்து கான்செப்டில் தெளிவு பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் தி செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பா. ஸோ லைவ் செஷனில் குட்டி கான்செப்ட் ப்ளஸ் கொஷின். ஓகே, ஸோ இங்கேயும் கான்செப்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே
ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷனா நம்ம 12th மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ உடனே வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், தட் இஸ் பயோ 360, அங்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த கிளாஸோட பிடிஎஃப், ஓகேவா? ஸோ ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப், நான் இப்போ எழுதின பிடிஎஃப், இட் வில் பி அவைலபிள் இன் த பயோ 360 வாட்ஸ்அப் சேனல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்செப்ட்ல தெளிவாகணுமா அண்ட் அதுல கேட்ட நீட் கொஸ்டின்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அப்போ யூடியூப்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸை பார்க்கணும். ஸோ பயோ 360 இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, வாட் எல்ஸ் யூ நீட், ரைட்டா? ஸோ இந்த சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸை கரெக்டாக அடுத்த 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. பயோல 300+ கேரண்டீட். ஓகேவா? ஸோ see you guys in next session. Bye bye. Yes guys, அதுக்கு முன்னாடி லைவ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா put the like button. Okay, and please subscribe to Bio 360 also. Okay, bye bye.